நடிகர் விஜயின் தாவேகா கட்சி கூட்டத்தில் உண்மையான நிர்வாகிகளுக்கு மதிப்பு அளிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாநாட்டு முன்னேற்பாடு பணிகளுக்காக தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். அவர் பேசி முடித்தபோது பாலக்கரையைச் சேர்ந்த புஷ்பா என்ற பெண் எழுந்து தனது சகோதரர் தங்கதுரைக்கு கட்சியில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று வாக்குவாதம் செய்தார். இதனையடுத்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கிருந்து எதுவும் கூறாமல் புறப்பட்டு சென்றார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பள்ளி ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனை அருகே கனமழையால் திடீரென நடைபாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது அதன் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி மண் சரிவில் சிக்கினார். அதேபோல வீட்டிலிருந்து அவரது கணவர் ரவி மற்றும் மகள்கள் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டில் சிக்கிக் கொண்ட மூவரையும் பத்திரமாக மீட்டனர். மண்ணுக்குள் புதைந்த ஆசிரியை ஜெயலட்சுமியை தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி சடலமாக கண்டெடுத்தனர். மண் சரிவில் சிக்கி பெண் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் மக்கள் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களையே வாங்க வேண்டும் என்று மான் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். 114வது அத்தியாயத்தில் பேசிய பிரதமர் மான் கி பாத் நிகழ்ச்சி 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது உணர்ச்சி பூர்வமானது என்றார். மேக் இன் இந்தியா திட்டமும் 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு துறையிலும் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இன்று இந்தியா உற்பத்தி சக்தியாக மாறிவிட்டதாக தெரிவித்தவர் திருவிழாவின் போது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். தனது அமெரிக்க பயணத்தின் போது அதிபர் பைடனின் இல்லத்தில் இருந்த பழமையான கலைப்பொருட்களில் கிருஷ்ணர், விநாயகர், புத்தர் சிலைகளும் இருந்ததாக நினைவு கூர்ந்தவர் நமது பண்டைய கலைப்பொருட்களை அமெரிக்காவிடம் திரும்ப பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தை பற்றி பேசும்போது மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அரிய மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகள் கொண்ட தோட்டத்தை சுபஸ்ரீ உருவாக்கி இருப்பதாக பாராட்டினார். என்ன நிறைய பேர் கேலி பண்ணவங்களும் உண்டு. இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஒரு 100 வாழையோ பப்பாளியோ வச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு வருமானம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மூலிகை வருமா அப்படின்னு யோசிச்சோம். பெரிய வீட்டில் வாழ்வது பெருமை கிடையாது, ஆரோக்கியமான வாழ்வே பெருமை என்பதை உணர்ந்துதான் மூலிகை தோட்டத்தை அமைத்திருப்பதாக ஆசிரியை சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வரிச்சியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் சுபஸ்ரீ வரிச்சியூர் அருகே உள்ள நாட்டர்மங்கலத்தில் 40 சென்ட் நிலத்தில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ளார். ஆரோக்கியம் வளர்க்கும் மூலிகை தோட்டத்தை அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சுபஸ்ரீயை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டிய பிரதமர் மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே 500க்கு மேல மூலிகைகள் சேர்த்திருக்கோம். அவருடைய பிரதமர் அவர்களுடைய நிகழ்வு மூலமா அவருடைய எனக்கு வாழ்த்துக்கள் கூறியது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவ வசதி இல்லாத குக்கிராமத்தில் சிறுவயதில் வசித்த போது தனது தந்தையை பாம்பு கடித்து விட்டதாகவும் அப்போது தோட்டப்பணியாளர்கள் மூலிகைகள் மூலம் அவரை காப்பாற்றியதால் மூலிகைகள் மீது தனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் ஆசிரியை சுபஸ்ரீ தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 3வது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளதால் அதற்கான பரப்புரை நேற்றுடன் ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு முதல் முறையாக அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி முதல் கட்டமாக கடந்த 18ஆம் தேதி 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2வது கட்டமாக 26 தொகுதிகளில் கடந்த 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் 3வது மற்றும் இறுதி கட்டமாக 40 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. கடைசி நாளில் பல முக்கிய தலைவர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். ஆனால் இஸ்ரேல் தாக்குதலால் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதை கண்டித்து நேற்றைய பரப்புரை கூட்டங்களை மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி ரத்து செய்தார். இதனிடையே நாளை தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. वो शहीद हेड कांस्टेबल को हो जाइए और 2 मिनट के लिए हमारे
ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. கத்துவா நகரில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்ட கார்கேவை மேடையில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர். சிறிது ஓய்வுக்கு பிறகு பேச்சை தொடர்ந்த கார்கே பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் மரணிக்க மாட்டேன் என்று கூறினார். जब तक मोदी को नहीं हटाएंगे तब तक मैं जिंदा ही रहूंगा, आपकी बात सुनूंगा, आपके लिए लड़ूंगा. धन्यवाद. உடல்நலக்குறைவு ஏற்பட்ட கார்கேவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் நலம் விசாரித்தார். இந்த நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே நலமாக இருப்பதாக அவரது மகனும் கர்நாடக மாநில அமைச்சருமான பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியா சார்பில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்கில் பங்கேற்றவர்கள் ரிலையன்ஸ் அறக்கட்டளை சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். மும்பையில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினரும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனருமான நீட்டா அம்பானி பங்கேற்று வீரர் வீராங்கனைகளை கௌரவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா, இரட்டை வெண்கலம் வென்ற மனு பாக்கர், துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்ற சரபோஜ் சிங், வெண்கலம் வென்ற ஆண்கள் ஹாக்கி அணி வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓய்வு பெற்ற ஹாக்கி கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். இதேபோல பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங் மற்றும் தீபா மாலிக் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். भारत के सभी ओलंपियंस और पैरालंपियंस एक ही साथ एक ही प्लेटफॉर्म पर आ रहे हैं. We are so proud of them. All Indians, we are proud of each and every one of them. டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா, நடிகர்கள் ரன்வீர் சிங், கார்த்திக், ஆரியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. கான்பூர் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை போட்டி தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி வங்கதேச அணியை பேட் செய்ய பணித்தது. வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் 2வது நாள் ஆட்டமும் முழுவதுமாக கைவிடப்பட்டது. நேற்றும் மழை பெய்ததால் போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் 3வது நாள் ஆட்டமும் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. இன்னும் 2 நாட்கள் ஆட்டமே மீதமுள்ள நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிய அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே சேப்பாக்கத்தில் நடந்த முதல் டெஸ்டில் வென்றதால் 2 போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் வெல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.